இப்போ அடியவர்கள் என்றால் யார்? அடியவர்களுக்கு டெஃபினிஷன் என்ன? ஹூ இஸ் அ டிவோட்டி? அப்படி பார்க்கும்போது நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அதுக்கு பதில் பார்க்கணும். கடவுள் இல்லை என்று சொல்லும் நாத்திகனை விட கடவுள் இருக்கிறார் என்று சொல்லும் ஆத்திகன் உயர்ந்தவன். ஏன்னா அவனுக்கு சாஸ்திர நம்பிக்கை வந்துருச்சு. சாஸ்திர நம்பிக்கை சாதாரணமாக வராது, சராசரி மனிதனுக்கு வராது. அவன் இல்லைன்னு தான் சொல்லுவான். அந்த ஞானம், அந்த நம்பிக்கை உயர்ந்தவனுக்கு தான் வரும். அடுத்து அந்த பக்தன் சிறு தெய்வங்களை வணங்காமல் கடவுளை, பரமாத்மாவை வணங்குகிறான் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது மற்ற பக்தர்களை விட, மற்ற ஆத்திகர்களை விட பரமாத்மாவை, கடவுளை வழிபடக்கூடியவன் உயர்ந்தவன். அது செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ், கடவுள் என்ற அந்த பரமாத்மாவை தன் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வழிபடுபவனை விட மோட்சமடைய வேண்டும் என்பதற்காக வழிபடுகிறவன் உயர்ந்தவன். பிரகலாதன் அப்படி தான் சொன்னான், என்னை நரகத்தில் வேணாலும் போடு அடுத்த ஜென்மத்தில், ஆனால் ஒன்றை மறக்காதவனா, உன்மேலே பக்தி உள்ளவனா போடு அப்படின்னா. அப்போ அவனுக்காக வாழ்தல் என்ற ஒரு நிலை, அந்த நிலை யாருக்கு வந்துச்சோ அவன்தான் அடியவன்.